தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இதனால இந்த ஜீவபாத சேனலை பார்க்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். இந்த புது வருஷத்துல மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தாரு. ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, உங்க மேல அன்பா இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசையா 46 வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். உங்க முதிர் வயதில் வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா உங்களை இதுவரையும் அப்படி செய்து நடத்தி வந்திருக்காரு. இன்னமும் நான் வந்து உங்களை செய்வேன்னு சொல்றாரு. நான் உங்க முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இதுவரையும் செய்து வந்தாராம். உங்களை தாங்கினாராம், உங்களை ஏந்தினாராம், உங்க கூட இருந்து உங்களை வழி நடத்திருக்காரு. நான் இதோட நான் உங்களை விட்டுற மாட்டேன். இன்னும் வயதாகுது என்ன சொல்லி வயதான அம்மாமார்கள் தகப்பனுங்கள் வந்து நீங்க நினைக்கலாம், எனக்கு யாரும் இல்லை, என் பிள்ளைகள்லாம் எனக்கு கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா நீங்க நினைக்கலாம். பிள்ளைங்க வந்து எனக்கு வந்து அப்பா அம்மாலாம் விட்டுட்டு நான் தூரம் இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரையும் நான் உங்களை அப்படிதான் நான் உங்களை தாக்கி வந்தேன், உங்களை சுமந்து வந்தேன், உங்களை ஏந்துனேன், இன்னும் நான் வந்து உங்களை ஏந்துவேன், உங்களை வந்து இனிமேலும் நான் ஏந்துவேன்னு சொல்றாரு, தாங்குவேன்னு சொல்லி. எல்லா சூழ்நிலையுமே நீங்க பிளவிடமா இருந்தாலும் சரி, முடியாத கஷ்டமா இருந்தாலும் சரி, எதையுமே தாங்கக்கூடிய சக்தி இல்லாம இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை தாக்கி கொள்வாரு, உங்களை ஏந்துவாரு, உங்களை சுமந்து வழி நடத்துவாரு. எந்த பாரமா இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் பார்த்துக்கிறவாரு. அவர் உங்களோட இருந்து உங்களை இந்த வருஷம் முழுவதும் ஏந்தி எல்லா இக்கட்டுகளுக்கும் தண்ணிகளுக்கும் எல்லா சோதனைகளுக்கும் இந்த வருஷத்துல என்னென்னமோ நம்மளை பயம் காட்டி கொண்டிருக்குது எல்லாத்துக்கும் ஆண்டவர் உங்களை விலக்கி உங்களை பாதுகாப்பார். அவர் ஏந்திக்கிடுவார், எதுவும் உங்களை அணுகாது, உங்களை காத்துக்கிடுவாரு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவே, எல்லாருக்கும் இந்த வருஷம் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யப்பா. நீங்க ஏந்துவேன்னு ஆண்டவர் சொன்னீங்களப்பா. ஆண்டவர், இதுவரையும் நான் அப்படி நடத்தி வந்தேன், இன்னமும் நான் செய்வேன்னு சொல்லி தெரியல. அவ்விதமா உங்க பிள்ளைல வழி நடத்தும், ஆசீர்வதியும் கிரிய செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே.